நீங்க வந்துட்டு கண்ணாடி பாட்டில் தூக்க வச்சீங்க, அது ரொம்ப தப்பு. பயந்துட்டீங்களா நீங்க? திமுக உங்களதான் கேக்குறேன், பயந்துட்டீங்களா? பயந்தீங்கன்னா நேரடியா வந்து பேசுங்க. உங்களுக்கு அவ்வளவு தைரியம் தான் நான் இங்கே நிக்கிறேன், இங்க வாங்க. நான் உங்ககிட்ட பேசுறேங்க, வாங்க. உங்களை வந்துட்டு கீழே தள்ளி விட்டு நாங்க மேல வந்துருவோம் பயப்படுறீங்களா? அப்படியே உங்களுக்கு நீங்க இதுக்கு வரணும்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா உங்களோட சொந்த முயற்சி வச்சு நீங்க வாங்க. எல்லாருக்கும் காசு குத்து வரணும் வரணும் அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க, சரிங்களா? நீ கிட்னி திருடி நீ ஆண்டி பேசுற போது உனக்கு பேசும்போது தகுதி இருக்காடி சொல்லிட்டு இன்னொரு வாட்டி அவரை பத்தி பேசினா உங்களுக்கு மரியாதையா இருக்காது. ஒருத்தர் வந்து பேசினாரு, ஏன்டா பாட்டில் தூக்கி போட்டா நீங்க ஆம்பளையா இருந்தா நேரில் உங்களுக்கு 2 ஹவர்ல புடிச்சிட்டாங்க. திமுக காரங்களா உங்களுக்கு நீங்க காசு குத்து தான், அதுவும் சரக்கு பாட்டில் வாங்கி குத்து நீங்க பேச வச்சீங்க. ரொம்ப சூப்பரா தூக்கி போட்டாங்க. ஆனா 2 ஹவர்ல புடிச்சிட்டாங்க. சாரி. தமிழ்நாட்டோட மக்கள் ஓட்டு எல்லாமே அங்கே எங்க அண்ணன் தான், விஜய் அண்ணன் தான் கண்டிப்பா வரணும். நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். என்ன பிரச்சனை நாங்கள் அதை பார்த்துக்குவோம். நாங்கள் அதை ரொம்ப கவலைப்பட்டோம். நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம். நான் கவலைப்பட்டோம் கண் கலறதுக்கு. பட் உண்மைதான் சொல்கிறார். பட் எங்களுக்கே ஒரு மாதிரி ஆச்சு ஒரு கண் கலம்பு. எங்கள் கூட எங்கள் அண்ணன் இருந்தால் இப்படி பண்ணோம். அதே மாதிரி எங்களை அவர் அண்ணனும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். பட் கண்டிப்பாக இந்த வாட்டி விஜய் அண்ணன் தான் வரணும். எங்களுக்கு அவர் தான் வரணும். ஆமாங்க, நான் உட்காந்து பார்த்துருக்கேன். திடீர்னு அங்கே தூக்கி போட்டாங்க. திடீர்னு ஒரு ஆள் இருந்தார் அங்கே பாருங்க, ஒரு லேடி மேலே பட்டுச்சு. அப்படியே அவங்க ஷோல்டர் போட்டு உடனே கொண்டு தூக்கி போயிட்டாங்க. லேடி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ நல்லா இடத்துல ஆளை பிடிச்சுன்னு சொன்னாங்க. அதான் ஆனால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நமக்கு தான் தெரியுமே, நம்ம சொல்லக்கூடாது. கண்டிப்பாக ஒரு ஸ்பீச்சுக்கும் அதுக்கும் பிரச்சனை வரும் நாங்கள் நினச்சோம். அதே மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு பாட்டில் தூக்கி போட நாங்கள் எதிர்பார்க்கவே கிடையாது. பட் இதெல்லாம் வேணும்னு பண்ணுறது தான். ஏன்னா நாங்கள் உட்கார லேடிஸ் உட்காரக்கூடாது. எல்லா கூட்டமே கலைஞ்சு ஓடிடும் பயந்துட்டு. எதுக்குங்க நாங்கள் பயப்படும்? நாங்களாம் ஒரு வீரப்பெண். நாங்களாம் லேடிஸ் விட்டுருவோம்மா, ஒரு லேடிக்காக நாங்கள் விட்டுருவோம்மா, அடிச்சு நொறிக்கிற மாட்டோம். உள்ளே பூந்து நாங்கள் வச்சுருவோம் யாராவது. ஆனால் எங்கள் கையில் மாட்டினா நாங்கள் கிழிச்சிருப்போம். நாங்கள் அவரை கண்டிப்பாக நாங்கள் கிழிச்சிருப்போம். நான் விட்டுருக்க மாட்டேன். என்னாலும் சரி நாங்கள் வீட்டில் ஏறி குச்சி அவன் யாரும் சரி பொண்ணாகட்டும் இல்லையாகட்டும் யாரு அவங்க நிறுத்து வந்து ரோட்டில் நாங்கள் நானே பிச்சிருப்போம். ஆனால் எங்கள் கையில் மாட்டில் கூட்டு போயிட்டாங்க. ஆமாம், இது ஜூலியர் ஒரு கேரக்டர் வந்து தளபதி வந்து தரக்குறைவாக பேசுது. அது வந்து பதில் கொடுக்குது. அது ரொம்ப தப்புங்க. அவங்க எங்கள் கையில் மாட்டிலையே நாங்கள் பார்க்கல. ஆனால் அவங்கள பார்த்தா நாங்கள் விடவே மாட்டோம். ஜூலியா ஆகட்டும் ஜூலியா யாராகட்டும், அவனும் ஒரு லேடி தான், நாங்களும் ஒரு லேடி தான். அவங்க பண்ண ரொம்ப தப்பு. பட் அவங்கள என்ன சொல்கிறது, அவங்க எங்கள் கண்ணில் மாட்டினாங்களோ இல்லை எங்கே பார்த்தோன்னா நாங்கள் நாரை கிழிச்சிரும். அது என்ன நாங்கள் சாதிக்க தயாராகும். நாங்கள் ரெடியாக எது பிரச்சனை we are ready to face. ஓகே, இந்த மாதிரி இப்போ பேசுகிறாங்க, யாரோட பின்னணியில் பேசுவாங்க அவங்க? இல்லை, திமுக ஆட்சி தான். வேறு யார் நமக்கு தெரியுமே. அவங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் அங்கே வர முடியாது. ஏன்னா தளபதி தான் வரணும். அவர் பயங்கர பவர் இருக்குது. அவர் மற்ற மாதிரி ஊழல் பண்ணுறாரு கிடையாது. அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அப்படி ஒன்று எவ்வளோ பண்ணிக்கலாம்ல. பட் பாருங்கள், திமுக சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, என்ன அவர்கிட்ட முக சொல்கிறாங்க, என்கிட்ட காரே இல்லைன்றார். ஒரு முதலமைச்சர் கார் இல்லைன்னா பப்ளிக் நம்புமா? நகையே இல்லைன்ற. அப்போ 5 வருஷம் வாழ்ந்ததுக்கு இப்போ என்ன தான் போகும் நீங்கள் சொல்லுங்கள். 5 years ஆண்டிருக்காரு. 5 years ஆண்ட மாவட்டம் ஒரு கார் இல்லை, ஒரு நகை கூட இல்லையா? அது யாருமே நம்ப மாட்டேன். எல்லாம் அவர் காது குத்துரு. எங்களுக்கு எல்லாமே காது குத்திருக்கு. இதெல்லாம் ஒரு சும்மா எங்களுக்கு சும்மா போய் சொல்கிறார். எங்கள்கிட்ட பணம் இல்லை, வண்டி இல்லை, நகை இல்லை. அதெல்லாம் தளபதிட்டே இருக்கும்போது அவர் இருக்காதுங்களா? எத்தனை வருஷம் சொல்லுங்கள். 5 years ஆண்டிருக்கார் ஒரு முதலமைச்சரா. அவர்லாம் யார் நம்ப முடியும்? அதை நிறைய பேர் நம்ப மாட்டோம். பட் நாங்கள் நம்ப மாட்டோம். அவர் சொல்கிறதுலாம் பையன் கண்டிப்பாக அவர் தாங்க. சூப்பர், அவர் தான் நிற்கிறோம். அவர் தாங்க. நாங்கள் எல்லாம் அவர் தாங்க சப்போர்ட் பண்ணுறோம். எல்லாருமே, எல்லா லேடிஸும் சரி ஜென்ஸ் எல்லாருமே அவர் தான் ஜெயிக்கணும். அதே மாதிரி எங்கள் அண்ணன் தளபதி அண்ணன் தான் வரணும் ஆட்சிக்கு முதலமைச்சராக. அவர் தான் வரணும். நாங்கள் கண்டிப்பாக அவர் தான் வருவார். தேங்க்யூ. நீங்க வந்துட்டு கண்ணாடி பாட்டில் தூக்க வச்சீங்க, அது ரொம்ப தப்பு. எல்லா லேடிஸ் மேலேயும் போட்டீங்க. பயந்துட்டீங்களா நீங்க? திமுக உங்களதான் கேக்குறேன், பயந்துட்டீங்களா? பயந்தீங்கன்னா நேரடியா வந்து பேசுங்க. ஏன் மறைமுகமா பாட்டில் தூக்கி போடுறீங்க? உங்களுக்கு அவ்வளவு தைரியம் தான் நான் இங்கே நிக்கிறேன், இங்க வாங்க. நான் உங்ககிட்ட பேசுறேங்க, வாங்க. ஏன் பயப்படுறீங்க? முதல்ல அது சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? உங்களை வந்துட்டு கீழே தள்ளி விட்டு நாங்கள் மேலே வந்துடுவோம்னு பயப்படுறீங்களா? அப்படியே உங்களுக்கு நீங்க இதுக்கு வரணும்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா உங்களோட சொந்த முயற்சி வச்சு நீங்க வாங்க. எல்லாருக்கும் காசு குத்து வரணும் அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க, சரிங்களா? இந்த ஜூலியர் ஒரு கேரக்டர் தளபதி பத்தி பேசி நீ கிட்னி திருடி நீ ஆண்டி பேசுற போது உனக்கு பேசும்போது தகுதி இருக்காடி? ஏன்டி நீ பேசுற? அதுவும் அவரை பத்தி பேசலாம் உனக்கு சுத்தமா தகுதியே இல்லை சொல்லிட்டு இன்னொரு வாட்டி அவரை பத்தி பேசினா உனக்கு மரியாதையா இருக்காது. அவருக்கு பதில் என்ன கொடுக்க போயிருக்காங்க ஜூலிக்கு? அது சொல்லணும். அவளுக்கு வந்துட்டு அவளை பத்தி பேச தகுதியே இல்லைனா அவ எப்போ நான் பேசணும்? மேரில் வந்து காதல் பேசும்போது கண் கலங்கினாரு. அந்த எமோஷன் எனக்கே கண்ணு ஐயோ அவர் அழுதுன்னு எனக்கே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு. ஆனால் அவர் அழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுண்ணா, அது மட்டும்தான். ஆனால் அவர் ஃபீல் பண்ணது நியாயமான ஒன்று. அதுவும் எங்களுக்காக ஒன்றுன்னா அவர் மைக்கில் வந்து கத்தி பேசினார்ல, அது செம்ம ஹைலைட்டாக இருந்துச்சு.
இன்னொருத்தர் கூட ஒருத்தர் வந்து பேசினாரு, ஏன்டா பாட்டில் தூக்கி போட்டா நீங்க ஆம்பளையா இருந்தா நேரில் உங்களுக்கு 2 ஹவர்ல புடிச்சிட்டாங்கடா. டிஎஸ் உங்களுக்கு 2 ஹவர்ல புடிச்சிட்டாங்க. திமுக காரங்களா உங்களுக்கு நீங்க காசு குத்து தான், அதுவும் சரக்கு பாட்டில் வாங்கி குத்து நீங்க பேச வச்சிங்க. ரொம்ப சூப்பரா தூக்கி போட்டாங்க. ஆனா 2 ஹவர்ல புடிச்சிட்டாங்க. சாரி. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப தெளிவாக பேசினார். எங்கள் பெண்களுக்கு என்ன தேவையோ தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போடாமல் என்ன இப்போ கரண்ட் ஜெனரேஷனுக்கு தேவையோ அதை மட்டும் பேசினார். டெஃபினட்டாக சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நானே என்னோட இவ்வளோ இயர்ஸில் ஃபஸ்ட் டைம் ஓட்டர் ஐடி எடுத்திருக்கேன். விஜய்க்காகவே எடுத்திருக்கேன். இவ்வளோ வருஷம் நான் எடுத்ததே கிடையாது. இதே ஏரியாவில் தான் நானும் இருக்கேன். ஐநாவரம் தொகுதி தான். நான் ஏன் இந்த வாட்டி எடுத்தேன்னா ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கணும். இதுக்கு முன்னாடி எனக்கு பாலிடிக்ஸில் உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உண்மையாகவே விஜய் சாருக்காக மட்டும்தான் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது. இந்த ஸ்டெப்பும் நான் எடுத்தேன். இந்த மீட்டிங்லலாம் நான் உட்காந்ததே கிடையாது. என் வேலையை விட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல புரிதல் இருக்குது. நல்ல ஒரு ஆட்சி கிடைக்கும், உமன் சேஃப்டி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல தெளிவு இருக்கு. ஆமாம், நாங்கள் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தோம். இதுவும் வந்து சும்மா எல்லாரும் சொல்கிற மாதிரி சும்மா கட்டுக்காதெல்லாம் கிடையாது. லைவாகவே பார்த்தோம். நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். இப்போ இதுக்கு முன்னாடி டிவியில் பார்த்துருப்போம். உட்காந்துட்டு இருக்கோம், லைவாக மேலேருந்து பாட்டில் துண்டாக வருது. அதில் ஒரு 2-3 துண்டு பின்னாடி இங்கேயும் வந்தது. பாட்டில் துண்டு இருந்தது, ஒரு கல்லும் இருந்தது. அப்புறம் தான் பார்த்தா இங்கேருந்து தான் அடித்தாங்க. அது இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். லேடிஸ் உட்காந்துட்டு இருக்காங்க தெரிஞ்சு இப்படிலாம் பண்ணியும் ஒரு ஆட்சிக்கு வரணும்னு ஒரு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக பயம் தான். தளபதி வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான். பட் டெஃபினட்டாக அவர் தான் வருவாருங்க. எவ்வளோக்கு இவங்க அடிக்கிறாங்களோ கண்டிப்பாக தளபதி தான் வருவார். ஆமாம், உண்மையாலவே எமோஷ்னலாக இருந்தது. எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு அண்ணன் பேசினா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் நான் ஒரு சிங்கிள் பேரண்ட் தான். ஒரு சிங்கிள் பேரண்ட் டாக்டர் தான். நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணுறேன். எங்களோட உள்ளத்தில் உள்ள என்னெல்லாம் இருக்கோ அது அப்படியே அவர் தெளிவாக பேசின மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்களோட வலிகள் என்னென்ன எனக்கு தெரியும். அதை அவர் அவங்க அம்மாவை இழந்து பேசுகிறாரு. உண்மையில ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப டச்சிங்காகவும் இருந்தது. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சில பேர் விஜய் பற்றி ட்ரோல் பண்ணுறாங்க, நெகட்டிவாக பேசுகிறாங்க. எக்ஸாம்பிள் ஜூலி ஒரு கேரக்டர் இருக்குது, அதை பற்றி நினைக்கிறேன். அவங்கள லிஸ்ட்டிலே எடுத்துக்கிறது இல்லைங்க. அவங்கள எதிர்த்தா தான் நம்மலாம் அவங்கள பெரிய ஆள் ஆக்கி விட்டுற மாதிரி ஆகிடும். அவங்கள லிஸ்ட்டாகவே கன்சிடர் பண்ணுறது இல்லை. இப்போ ஜூலி வந்து எப்படின்னா பிக் பாஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அவங்க எப்படின்னா அவங்க இருந்த ஷோவே நான் பார்த்தது கிடையாது. அவங்களோட ட்ரோலெல்லாம் பார்த்து அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டு அடுத்த என்ன வேலையோ பார்க்க வேண்டியது தான். ஒரு உமன்ஸாக வந்து அவங்க சேஃப்டி பற்றி பேசுறதுக்கு லிட்ரலி அவங்களுக்கு ஒரு தகுதியும் கிடையாது. பிகாஸ் அவங்க சோஷியல் மீடியாவில் உட்காந்து பேசுகிறாங்க. வெளியே என்ன நடக்குதுன்னு வெளியே வந்தால் தான் தெரியும். வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசுறதுல ஒரு யூஸும் கிடையாது. ஐநாவரத்தில் மொத்த ஆதரவுமே கண்டிப்பாக டிவிக்கு தளபதிக்கு தான். ஆதவர்ஜனுக்கு கண்டிப்பாக இருக்கும். நல்லா இருந்தது. ஸ்பீச்லாம் சூப்பராக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் உட்காந்துருக்கும் போது வந்து நாங்கள் இங்கே தான் உட்காந்துருந்தோம். ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தாங்க. அப்போ தான் பாட்டில் தூள் பண்ணி ஃபிளிங் பண்ணுறாங்க. பாட்டில் பீஸ் வந்து விழுந்ததுங்க. இது யார் பண்ணியிருப்பாங்க? பண்ணவங்களுக்கு யாரும் உங்களுக்கே தெரியும். பண்ணவங்களுக்கே தெரியும் அது என்னன்னு சொல்லிட்டு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை லேடிஸாக உட்காந்துருக்கோம், இல்லை குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. படாதட்டில் பட்டுச்சுன்னா வயசானவங்க உட்காந்துருக்காங்க. நாங்கள் கூட்டத்து தானே வரோம். நாங்கள் எதுக்கு இல்லை இல்லையே. ஏன் இப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரி? இது ரொம்ப அராஜகங்க. இது நாங்கள் வந்து என்னோட பிரதராக பார்க்குறேன், என்னோட சன்னாக பார்க்குறேன். கண்டிப்பாக எங்கள் ஓட்டு எல்லாமே அவங்களுக்கு தான். எங்கள் தளபதி வரணும் எங்களோட ஆசை தான். கண்டிப்பாக அவர் வருவார். வெற்றி நிச்சயம். ஆமாம், குளத்தூர் போயிருந்தேன்னா குளத்தூரில் தொகுதியில் வந்து ஜனங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதாவது வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம், தெய்வத்தை பார்க்க போகிறோம். அந்த தெய்வமே தளபதியாக வந்து முதல் அமைச்சராக நிற்கும் போது நாங்களாம் ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து அவர் வரணும் எங்களோட ஆசை. கண்டிப்பாக வருவார். மக்கள் ஆதரவு எல்லாமே தளபதிக்கு தான். இல்லை, நாங்களே எதிர்பார்க்கல. லேடிஸ் மேலே பாட்டில் அடிப்பாங்க, எதிர்பார்க்கல. இதெல்லாம் ரொம்ப நம்மளும் எல்லா வீட்லேயும் லேடிஸ் இருக்கிறாங்க. ஏதோ வயசானவங்க மேலே படாது. இல்லை குழந்தைங்களே எதனா பட்டுந்தா திரும்பி அந்த உயிர் வருமா சொல்லுங்கள்? நம்ம வீட்டில் நடந்தால் தான் ஒன்றா, மற்றவங்க வீட்டில் நடந்தால் நம்மளுக்கு ஒன்று தான். அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப அராஜகம். ரொம்ப சந்தோஷமாக அது. எங்கள் வீட்லேயும் எங்கள் அண்ணன் மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். ஹோட்டல்லாம் தளபதி தான். இந்த ஜூலின்னு ஒரு கேரக்டர் வந்து தளபதி பற்றி பேசிட்டு இருக்கு. ஓகே, அவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவங்க சொல்லத்துக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்களாம் ஒரு ஆள் இல்லை. யாராச்சும் ஏவி விட்டு பேசுகிறாங்களா இல்லை அவங்களா
பேசுகிறாங்க? இது உங்கள் மீடியாவுக்கு எல்லாமே தெரியும் யார் ஏவி விட்டு பேசுகிறாங்க என்னான்ட்டு. அப்போ நான் வேற சொல்லணுங்களா? சின்ன குழந்தைங்க கேட்டாலும் சொல்லும் யார் என்னான்ட்டு. இதில் என்ன இருக்குது சொல்லத்துக்கு? உங்களுக்கு என்ன பதிலடி கொடுக்க விரும்புறீங்க? அதாவது உட்காந்தத்துல நான் வந்து சொல்லுங்க நான் வந்து டாரா போடுறேன்ட்டு உட்காந்தத்துல வாய்ஸ் விடல் விடக்கூடாது. நேராக வந்து சொல்லணும். அப்புறம் யார் என்ன பார்த்துடணும். நாங்கள் இருக்கிற எங்கள் தளபதிக்கு ஓகே, அது ஒன்று பேசும்போது கண் கலங்கி பேசினாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்களாக இருக்கும் போது அவர் ஏன் கண் கழகம்? நாங்கள் இருக்கிறோம் அவங்களுக்கு. ஓகே, வில்லுவாசல்ல ஆதவன் ஜெயிப்பாரா? கண்டிப்பாக ஜெயிப்பார் 100%. தேங்க்யூ. வாய்ப்பு பேசுகிறேன். விஜய் அப்பங்க தம்பிக்கிட்ட நீங்கள் சொல்லணும் என்னன்னு இதெல்லாம் தவறு தான், இது கல் இது அடிச்சு இதெல்லாம் தவறு தான். திடீர்னு பாட்டில் அடிச்சாங்க. நாங்களாம் அப்படியே தான் உட்காந்துருக்குறோம். பயப்படல. நாங்களாம் உட்காந்துருக்கிறோம். ஒன்று என்ன பாதுகாப்பு கிடையாது. இப்போது பாதுகாப்பு கிடையாது. ஒன்று என்ன செய்யணும், ஒரு நல்லது செய்யணும்னா இவ்வளோ நாள் வரைக்கும் கருணாநிதி இருக்கிற வரைக்கும் ஒரு அளவுக்கு பரவாயில்ல. அவங்க அப்பா இறந்த பிற்பாடு இவர் வந்து என்ன செய்கிறாரு? ஒன்றும் செய்யலை. இப்போ வந்து ஒரு கார்பரேஷனில் வேலை செய்கிறாங்க பசங்க, சேக்காடில் ஒரு நாத்தத்தில் செய்கிறாங்க. அவங்களும் இத்தனை வருஷமாக பர்மிட் ஆக்கலை. இவங்க இது வரைக்கும் பர்மிட் ஆக்கலை. அதிலே தான் செய்யுதுங்க அந்த குழந்தைங்க. என் பேர பிள்ளைங்க செய்கிறாங்க 2 பேர், மீதி பேர் எல்லாருமே செய்கிறாங்க எங்கள் தெருவில் இருக்கணும். அதுமாரி வந்து பர்மிட் ஆக்கணும். போட்டிருக்காங்க. நல்லது பண்ணுவாங்கன்ட்டு நல்லது பண்ணால் போதும். மக்களோட ஆதரவு எப்படி இருக்கு அவருக்கு? நல்லா தான் இருக்கு. வந்திருக்காரு. எப்படி இருக்காரு? வருவாருன்னு நம்பிக்கை இருக்கு. திடீர்னு மீட்டிங்ல எது பாட்டெல்லாம் பாருங்க பார்த்தீங்களா? ஆமாம், பறந்துச்சு சொன்னாங்க. பறந்தது இது எப்படி நான் பார்க்குறீங்க? நாங்கள் அங்கே மேடை கிட்டே இருந்தோம். என்னன்னு தெரில. நாங்கள் மேடை கிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே எங்கள் நிர்வாகிகளை அனுப்பிச்சு பார்த்ததுக்கு இந்த யாரோ ஒரு கூட இருக்க மகளிர் உறுப்பினர் ஒருத்தர் அடிபட்டுருக்குன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிருக்காங்க சொல்லிடுறாங்க. காவல்துறை அதுக்கான விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த தொகுதியில் ஆதரவுக்கு எப்படி ஆதரவு? நல்ல ஆதரவு. காலைல 7 மணிலேருந்து நாங்கள் கேம்பெயின் பண்ணிருக்கிறோம். நல்ல ஆதரவு. டிஎம்கே வீட்லேயே எங்களுக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்க. 20 ஓட்டு. திடீர்னு மேடையில் பேசும்போது கண் கலங்கிச்சு அண்ணனுக்கு. அது எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, அவருக்கு யாரும் இல்லை, நாங்கள் இருக்கிறோம் கூட. அதெல்லாம் நாங்கள் வின் பண்ணி கொடுத்துருவோம் எப்படியும். கண்டிப்பாக. சரி. ரெண்டாவது கேட்க ஜூலி ஒரு கேரக்டர் அது நானா பேசிட்டேங்க. மக்கள் இருக்கிறாங்க எங்கள் சைடு. யாருன்னா பேசுகிறவங்க எப்படின்னா பேசிட்டோம். நாங்கள் மக்கள் வந்து நாங்கள் பார்க்குறோம், காலிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். உண்மையாக ஓட்டு போகிறவங்க பேசுறது தெரியும்ல, அதனால் நாங்கள் தான் பேசுறதே வேஸ்ட் ப்ரோ. ஜூலி ப்ரோல இப்படி திருடி பத்தி பேசுறதே தேங்க்ஸ் தேங்க்ஸ். போடுறியடா வரியா நீ? நம்மளோட கூட்டத்தில் வந்து ஆதவ அண்ணா வந்து அறிமுக கூட்டம் இது. ஸோ அதுக்காக வந்து எல்லா மக்களும் வந்திருந்தாங்க, நிர்வாகி எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்கே ஸ்பீச் தொடங்கின ஒரு 5 நிமிஷத்துலேயே பாட்டில் தூக்கி அடிச்சிட்டாங்க. அது வந்து ஒருத்தருங்க கால் மேலே பட்டுடுச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கேர் ஆகிட்டு அந்த கண்ணாடி பீஸ் எல்லாம் அது ஒரு மாதிரி பதட்டமாக ஆகும் இல்லைங்களா, பயந்துட்டாங்க. அவங்க ரொம்ப பயந்ததால் என்ன பண்ணாங்க, அவங்கள கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கு ஸ்கேன் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே அவங்கள போய் பார்த்துட்டு இங்கே வந்து அங்கே ஃபுட்டேஜ் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். அது யார் அடித்தா என்ன அப்படின்ட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு சாட்சியோடு தான் வந்து கம்ப்ளைண்ட்டே கொடுத்தோம். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களையும் பிடிச்சிட்டு வந்து இங்கே கொடுத்தாச்சு. இப்போ காவல்துறை அவங்க தான் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு அவங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? தேங்க்யூ.